அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம். திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிரம்பி கிடைக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது சனியும் 3இல் இருக்கிறார். 2 கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலை ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்னவென்று பார்க்கும் போது, பிப்ரவரி 4ஆம் தேதி ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகி வரவேற்கத்தக்க வகையில் உச்சம் பெறுகிறாருங்க. தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவது பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மாதத்தின் முற்பகுதியில் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் பிற்பகுதியில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய 2இல் நுழைகிறார். சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வருவது மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு யோகமும் திடீர் வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு மாதமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் 13ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் சனியுடன் இணைய போகிறாருங்க. அதே போன்று புதனும் மாதத்தின் முற்பகுதியில் தனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறார். இப்படி ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய மாற்றத்திற்கு நிச்சயமாக வித்திடக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரன் அஷ்டமத்தை தவிர மற்ற தருணங்கள் அனைத்திலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனின் அமைப்பு இந்த பிப்ரவரி மாதத்தில் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தைரியஸ்தானம் ஜீவனஸ்தானம் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. சனி 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு பல தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். அதிலும் குறிப்பாக ஒரு முறையான நேர்மையான சிந்தனை என்பது மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒருவருடைய வாழ்வில் எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றவில்லை என்றால் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மிக எளிதாக செய்து முடிக்கலாம். அதிலும் குறிப்பாக ஒருவருடைய மனதில் நேர்மையான சிந்தனை தோன்றுவது இறைவனிடம் 1000 முறை மன்றாடினை செய்வதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் சமமாக பார்க்கப்படுகிறது. எனவே சனி மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல்வேறு விதமான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முதலீடு மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது மாதத்தின் முற்பகுதியில் குடும்பஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியனும் பிற்பகுதியில் சனியுடன் இணைகிறார். சனியுடன் சூரியன் இணைவதால் 3ஆம் இடமான தைரியஸ்தானம் வலுப்படுகிறதுங்க. எனவே அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். தொழில்துறையில் புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்குங்க. 2 கிரக நிலைகளும் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பல முன்னேற்ற வாய்ப்புகளை 2 கிரக நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன தனுசு ராசிக்காரர்களுக்கு. எனவே பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க. வரி சலுகை மானியம் உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். நட்பு கிரகத்துடன் இணைவது பல மடங்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் சிறந்த அறிவாற்றல் தெளிவான ஞானம் நுணுக்கமாக அனைத்து விதமான காரியங்களை
சவால்களையும் கையாளுதல் என அனைத்துமே மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் சனி, சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க வகையில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. பிப்ரவரி மாதம் முழுவதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு குடும்ப ரீதியாக எழக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் விலக்கி விடுகிறார். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்பு காத்திருக்கிறது. கோடீஸ்வர யோகம் நிறைந்திருக்கிறது என்பதை சனி உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதையே ராசியின் அதிபதியான குரு பகவானும் 5ஆம் இடத்தில் வீற்றிருப்பதால் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது பல மடங்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் 10ல் சஞ்சரிக்கிறாருங்க. 10ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியாக சிறந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. ஆனால் ராகுவின் அமைப்பு சுகஸ்தானத்தில் இருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ராகுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக தான் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நவகிரகங்களிலே ராகுவின் அமைப்பு மட்டும்தான் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ஜென்மராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. செவ்வாய் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விளக்குகிறது. பல்வேறு வகையில புதிய சுப நிகழ்வுகளை இல்லத்தில் திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மங்களகாரகன் உச்சம் பெறுவதால் பல சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும். அது மட்டுமல்லாது சுக்கிரனும் ஜென்மராசியை விட்டு விலகி மாதத்தின் பிற்பகுதியில் 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக முன்னேற்றத்தில் இட்டு செல்லக்கூடிய வகையில் பல நுணுக்கங்களை கையாளுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே மிக சிறப்பாக இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களின் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் வலுவாக இருப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்.